ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.42% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.3% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க 275 க்ரோஸ்க்கு. எஃப்ஐஐஸ் பை பண்ணியிருக்காங்க 2208 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,148, 25,256, 25,382. Support based on pivot points 24,915, 24,789 and 24,681. Bank Nifty resistance based on pivot points 51,439, 51,606, 51,847. Support based on pivot points 51,031, 50,791, 50,623. ஸோ இன்றைக்கி காலையில் 6:50 AM கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. 0.13% ரெட்டில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கலாம். ஸ்டாக் இன்றைக்கி என்னென்னலாம் வாட்ச் பண்ணணும்னா, ஸ்டாக் இன் ஃபோக்கஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் டெல்டா கேலில் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவோட 50-50 ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காகனா டு எஸ்டாப்ளிஷ் இன்னோவேஷன் பிளாட்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, டு மீட்டிங் அவங்களோட இந்தியன் கன்சியூமர்ஸோட யூனிக் டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான இந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வித் டெல்டா கேலில் இண்டஸ்ட்ரீஸ். ஐஆர்இடிஏ அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான ஐஆர்இடிஏ குளோபல் க்ரீன் எனர்ஜி ஃபினான்ஸ் ஐஎஃப்எஸ்சி அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருக்கு. ஃபினான்ஸ் கம்பெனின்ற ப்ரொஃபஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருக்கு. பை யார்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இம்போஸ்டு மானிட்டரி பெனால்ட்டிஸ் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஃபார் நான் கம்பைலன்ஸ் வித் வேரியஸ் ரெகுலேட்டிவ் டெரிவேட்டிவ்ஸ்க்கான பெனால்ட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆன் செப்டம்பர் 3 ஆக்சிஸ் பேங்க்குக்கு 1.91 crore பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நியர் டு 1 crore போட்டிருக்காங்க பெனால்ட்டி ஆர்பிஐ. வார்ட் விசார்ட் ஹெல்த் கேர் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போர்ட் மீட்டிங் செப்டம்பர் 16 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஃபோக்கஸ் ஆன் ரைசிங் ஃபண்ட்ஸ்க்கான ஒரு மீட்டிங் தான் நடக்க போகுது. த்ரோ இது ஈக்விட்டி ஷேர்ஸ், கன்வெர்ட்டிபிள் செக்யூரிட்டிஸ் ஆர் அதர் எலிஜிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் எதில் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங் தான் இது. டாடா மோட்டார்ஸ் காம்படிஷன் ஆஃப் கமிஷன் இந்தியா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மெர்ஜருக்கான அப்ரூவல். டாடா மோட்டார் ஃபினான்ஸையும் டாடா கேபிட்டலையும் மெர்ஜருக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பேஸ்டு டிஃபென்ஸ் மேஜரான லாக்ஹீட் மார்ட்டின் அவங்க பார்ட்னர் வராங்க வித் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டமோட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்காகனா C-130J சூப்பர் ஹெர்குலஸ் டாக்டிக்கல் ஏர்லிஃப்டர் ப்ராஜெக்ட்டுக்கான பார்ட்னர்ஷிப். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பார்ட்னர்ஷிப் வித் டாடா மோட்டார்ஸ் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டமோட யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி போடுறாங்க. ராம்கோ சிஸ்டம் அவங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஏவியேஷன் சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 6.0 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே. ஸோ இது மூலமாக அவங்க மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால், ஆப்ரேஷன், ஸோ இன்ஜினியரிங் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராசஸ், கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ், இது மூலமாக இவங்க இந்த சாஃப்ட்வேர் மூலமாக இதெல்லாம் எய்ம் பண்ணி இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ராம்கோ சிஸ்டம் வித் இந்த ஏவியேஷன் சாஃப்ட்வேர் 6.0 வெர்ஷன் மூலமாக. சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் பிஎன் காட்கில் ஜுவல்லர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஆனந்த் ரத்தி. எதனாலனா அவங்க CAGR ஃபார் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த ஃபிசிக்கல் பீரியட் 2022-2024க்குள்ளே 54.63% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் இயர் 2022-2024க்குள்ளே எபிடா க்ரோத் பார்த்திங்கன்னா 39.78% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனந்த் ரத்தி அவர்கள். பிஎம் மோடி இனாக்ரேட் பண்ணுறாங்க செமிகான் இந்தியாஸ் ஃபஸ்ட் குளோபல் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்டை இன்றைக்கி செப்டம்பர் 11 அதாவது இனாக்ரேட் பண்ணுறாங்க. இது செப்டம்பர் 13 வரைக்கும் இந்த இது நடக்கும்.
ஸோ இதில் என்னென்னலாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்ரோன், டாடா பிஎஸ்எம்சி, சிஜி பவர், கெய்ன்ஸ் இவங்கெல்லாம் சிப்ஸ் யூனிட்ஸ் இந்த கண்ட்ரி இருக்குது. ஜஸ்ட் அது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ செமிகண்டக்டரில் இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி ஃபோக்கஸில் வருது. செபி சக்தி பம்ப்ஸ் ப்ரமோட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. செபி டு ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர்ஸ் டு அவங்களோட ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. ப்ரீ அண்ட் போஸ்ட் அக்வஷன், டைரக்ட் இன்டைரக்ட் ஷேர் ஹோல்டிங், கண்ட்ரோல் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ் குரூப்லாம் எல்லாம் ரிமைன் சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ரீ அக்வசேஷன் ப்ரமோட்டர்ஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 51.58%, 48.42% கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி சுசுக்கி ஃபஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மிட் சைஸ் ஆஃப் எஸ்யூவி EVXன்றதை லான்ச் பண்ணுறாங்க. வித் ரேஞ்ச் ஆஃப் 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா பிளான் வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங் ஹைப்ரிட், ஹைட்ரஜன், பயோஃபியூவல் மாடல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டு ரெடியூஸ் கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் டேட் ஒன்றும் எனக்கு தெரியல. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆயில் கிராஷஸ் டு 33 மந்த் லோவுக்கு ஆயில் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஆயிலோட ப்ரைஸ். OPEC ப்ளஸ் ஸ்லாஷஸ் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட்டாக. ஸோ அவங்களோட டிமாண்ட் ஃபோர்காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரெண்ட்டோட இது வேல்யூவும் குறைஞ்சிருக்கு. பிலோ $70 குறைஞ்சிருக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் சின்ஸ் 2021 அப்புறம் இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் பிரெண்ட்டோட வேல்யூ $70க்கு கீழே வந்திருக்கிறது. எஸ் பேங்க் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் மனிஷ் ஜெயின் அவங்கள கண்ட்ரி ஹெட் ஃபார் ஹோல்சேல் பேங்கிங். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபார் 3 இயர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் மனிஷ் ஜெயினை ஃபார் எக்ஸ் பேங்க். டிக்சன் டெக்னாலஜிஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அக்ரிமெண்ட்டுக்கு. யாரோட போட்டிருக்காங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் வித் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிட்டடோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு சிசிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டு அக்வயர் 6.5% ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 95 lakh ஷேர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக கம்பெனிக்கு. ஸோ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இண்டிகோ பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1.2 crore பெனால்ட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பேக்ஸு. ஸோ அது மூலமாக 70 lakhs மட்டும்தான் இப்போ. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டேவே பே பண்ணிட்டதாக சொல்கிறாங்க இண்டிகோ. JSW எனர்ஜி த ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் கமிஷனர், அதாவது சென்ட்ரல் GST சென்ட்ரல் எக்ஸசைஸ் கொல்கட்டாவில் உள்ளது. ஸோ பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க 54.99 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ JSW எனர்ஜி மேலே இவங்க பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க 54.99 lakh. எதுக்காகன்னா அவங்க தவறுதலாக இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2019லேருந்து 20க்குள்ளே. ஸோ அதனுக்காக இந்த பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் வெட்னஸ்டே பொனான்சா போர்ட்ஃபோலியோ பை ரெலிகர். Target price 324 by Tata Power, target price 500. HDFC Securities by Nazara Technologies, target price 1045 by Poonawalla FinCorp, target price 430. So yesterday US market and ADRs எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.45% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. Nasdaq 0.84% greenல, Dow Jones 0.23% redல, Infosys ADR 1.37% greenலையும், ICICI Bank ADR 0.58% redல, HDFC Bank ADR 0.78% redல, Wipro ADR 1.93% greenலையும், Dr. Reddy's Lab 0.90% redலையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.